தாம்மா வந்திருக்கு. 2 கோடு வந்தாதான் பாசிட்டிவ்னு அர்த்தம். 1 கோடு வந்தா நெகட்டிவ் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப நான் கர்ப்பமா இல்லையா டாக்டர்? இங்க பாருமா, கர்ப்பமா இல்லைன்னு அப்படி உறுதியாவும் சொல்லிட முடியாது. ஏன்னா உனக்கு 38 நாள் தானமா ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் செக் பண்ணி பார்க்கும்போது சிலருக்கு ரிசல்ட் தெரியாது. ஒரு 40-45 நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் கரெக்டாக வரும். உனக்கு அவ்வளோ நாள் டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு 45வது நாள் டெஸ்ட் பண்ணி பாருமா. அப்போ என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருமா, அழாத, ஒன்றும் இல்லை. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு நான் சொல்லலையே. ஒரு வாரம் கழிச்சு செக் பண்ணி பாருன்னு தானே சொல்கிறேன். ஐயோ டாக்டர், 1 வாரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுமா டாக்டர்? ஏன்னா 1 வாரம் இவ்வளோ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. தம்பி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சரி, 1 வாரம் இல்லைனாலும் நாளைக்கே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் காலையில் முதல் யூரின் சாம்பிளை விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியாக தெரியும். ஓகே டாக்டர். ஏன்னா இப்போ நான் ஸ்கேன் பண்ணி பார்த்து கூட சொல்லுவேன். ஆனால் 38 நாளில் ஸ்கேனில் கூட பெருசாக எதுவும் தெரியாதுப்பா. அப்புறம் நான் தெரியலன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கும் இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் முதல் யூரின் சாம்பிளை விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 2 கோடு வந்தால் பாசிட்டிவ் தான். சரிங்க டாக்டர். இங்கே பாருமா, அழாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இருங்க, நான் ஒரு ப்ரெக்னன்சி கிட்டு தரேன். அமுதா, அழாத அமுதா. இன்னைக்கு டாக்டர் நான் கர்ப்பமா இருப்பேன்னு சொல்லுவாங்கன்னு எவ்வளோ ஆசையா வந்தேன் மாமா. ஆனா இப்படி சொல்லிட்டாங்களே மாமா. அமுதா, நான் வரும்போதே சொன்னேன்ல, எதுவா இருந்தாலும் தைரியத்தோட ஏத்துக்கணும்னு. அது மட்டும் இல்லாம இப்ப டாக்டர் என்ன நீ கர்ப்பமா இல்லைன்னு உறுதியாவா சொன்னாங்க? இல்ல நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல அமுதா. நாளைக்கு பார்க்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி மாமா. இந்தம்மா, நாளைக்கு காலையில முதல் யூரினை விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் பாசிட்டிவ்னு வந்துட்டா கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு 40-45வது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க டாக்டர். ஐயோ, நாளைக்கு காலையில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரிசல்ட் என்ன வரும்னு தெரியலையே. 1 கோடு வருமா, 2 கோடு வருமா? ஐயோ கடவுளே, எப்படியாவது 2 கோடு வந்துடணும். எப்போ காலையில் ஆகும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு இருக்கு. 2 கோடு வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. அமுதா, ஆமாம்மா. என்னம்மா மணி 11 இங்க உட்கார்ந்துருக்க? தூக்கம் வரல? இல்லை மாமா, நாளைக்கு காலையில செக் பண்ணி பார்த்தா 2 கோடு வருமா வராதான்னு யோசிச்சா தூக்கமே வர மாட்டேங்குது மாமா. இங்க பாரு அமுதா, நீ தூங்காம உட்கார்ந்து இருக்கிறதுனால ரிசல்ட் ஒன்றும் மாற போறது இல்ல. எது வருமோ அதுதான் வரும். நீ கவலைப்படாத, நீ வந்து தூங்கு. எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சரி மாமா. ஐயோ கடவுளே, காலையில வரைக்கும் தூக்கமே வரல. டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். 2 கோடு வந்துடணும். ஐயோ பயமா இருக்கே. மாமாவை கூப்பிடலாமா? மாமா இருந்தா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும். இல்ல வேண்டாம், மாமா தூங்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாமாவை கூப்பிட்டு சொல்லிக்கலாம். அமுதா, மாமா, எந்திரிச்சிங்களா மாமா? தூங்குனதனடி எந்திரிக்கிருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? நீங்களும் தூங்கலையா? எங்க தூங்குறது? நீ தான் தூங்காம 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு டைம் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நான் எப்படி தூங்குறது? என்ன மாமா நீங்க தூங்கலன்னா அப்ப சொல்லிருந்திருக்கலாம்ல. நீங்க தூங்குறீங்கன்னு நினைச்சிட்டு தானே நான் இருந்தேன். ஏம்மா, நான் தூங்கலன்னு தெரிஞ்சா நீ படுத்து தூங்கி இருப்பியோ? ஐயோ அது இல்ல மாமா, நீங்க தூங்குறீங்கன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். நீங்க தூங்கலன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டாவது இருந்திருக்கலாம்ல. அடி பாவி, புருஷன் தூங்கலையே, புருஷனுக்காக நம்ம தூங்குவோம்னு சொல்லுவேன்னு பார்த்தா உக்காந்து பேசிருக்கலாம்னு சொல்றியா? ஐயோ மாமா, எனக்கு இருக்கிற டென்ஷன்ல எனக்கு எப்படி மாமா தூக்கம் வரும்? சரி, இதுக்கு மேலயும் டென்ஷன் ஆக வேண்டாம். போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. மாமா. ஏய், மாமான்னு என்னையும் டென்ஷன் பண்ணாதடி, போய் பாருடி. சரி மாமா, பாக்குறேன்.
கடவுளே, ரிசல்ட் நெகட்டிவா வர்றதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் இவளை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சா தான் பயமா இருக்கு. போச்சு, அழுதுட்டு வரா. அப்ப ரிசல்ட் நெகட்டிவ்னு தான் நினைக்கிறேன். அமுதா, சரி விடு அமுதா, அழாத. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். இப்ப இல்லைன்னா என்ன, கண்டிப்பா நமக்கு கடவுள் ஒரு நாள் குழந்தைய கொடுப்பார் அமுதா. நீ அழாத அமுதா. அது இல்ல மாமா, ரிசல்ட் பாருங்க மாமா. ஏ விடு, இனி அதை வேற என்ன நான் பாத்துக்கிட்டு. வேண்டாம் விடு, நீ வா உள்ள போலாம். அது இல்ல மாமா, ரிசல்ட் கொஞ்சம் பாருங்க மாமா. ஐயோ என்ன அமுதா நீ. சரி கொடு. ஏ லூசு, 2 கோடு வந்திருக்குடி. ஆமா மாமா, 2 கோடு வந்திருக்கு. ஆனா கீர்த்து பைப்புள்ள 2 கோடு வந்திருக்குன்னா நீ கர்ப்பமா இருக்கேடி. ஆமா மாமா, நான் கூட 2 கோடு வராதோ, இந்த குழந்தை இருக்காதோன்னு நினைச்சேன் மாமா. ஆனா 2 கோடு வந்துருச்சு. மாமா, நம்ம குழந்தை நல்லபடியா தான் இருக்கு மாமா. ஏ லூசு, அதுக்கு எதுக்குடி அழற? என்னன்னு தெரியல மாமா, சந்தோஷத்துல அழுகை அழுகையா வருது. ஐயோ லூசு லூசு, வா முதல்ல. சிங்க குட்டி வருவாண்டா, தங்க தொட்டி கொண்டாடா, தாலாட்டு பாடு கடக் கடக் கட்ட பஞ்சாட இருப்பாண்டா, அவன் ஊர ஜெயிப்பாண்டா, என் பேரு பாடு கடக் கடக் கட்ட வருவானே ராஜா ஜோரா, இருப்பானே ரோஜா பூவா, நடவண்டி தள்ளி தள்ளி நாட்ட சுத்து வாண்டா. சிங்க குட்டி வருவாண்டா, தங்க தொட்டி கொண்டாடா, தாலாட்டு பாட கடக் கடக் கட்ட. அமுதா, மடி அமுதா. வாக்கா மாமா, வாங்க மாமா. மடி அமுதா, ராசாத்தி, நீ மாசமா இருக்கேன்னு கதிர் தம்பி வந்து சொல்லிச்சு. சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமாம்மா அமுதா, விஷயத்தை கேட்டதும் உன் அக்காளுக்கு நிலத்திலே காலு நிக்கலை. உனக்கு பிடிக்குமேன்னு ரவா லட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா பாரு. எனக்கு ரவா லட்டா அக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா மடி, உனக்கு பிடிக்கும்னு தான் செஞ்சு கொண்டு வந்தேன். என்னது ரவா லட்டா, நல்லா இருக்குமே. ஒரே ஒரு தூக்குவாளி தாம்மா கொண்டு வந்திருக்கா. இது எப்படி பட்டும்? இது எனக்கே பத்தாதே, இனி இவளுக்கு வேற கொடுக்கணும். என்ன செய்ய? சரி, பந்தத்தில் அடிபட்டவ போல இருக்கு. வாயில மாத்திரம் பல்லு நிறைய வச்சிருக்காமா. அந்த பின்ன ரவா லட்டு நிறைய செஞ்சு கொண்டாடணுமா இல்லையா? என்ன கனியே, இப்பவே அவசர அவசரமா இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரணுமா? அதெல்லாம் பொறுமையா செஞ்சு கொண்டு வந்தா பத்தாதா? இல்லை இல்லை, இருக்கட்டும் மடி. நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் உனக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கணும் போல தோணுச்சு. அதான் சரி, உனக்கு பிடிச்ச ரவா லடியை செஞ்சு கொண்டு வருவோம்னு கொண்டு வந்தேன். சரிக்கா, சரி உள்ள வா. போற போக்குல தூக்குவாளியும் சேர்த்து கொண்டு போயிட்டாவளேம்மா. சரி, எங்க போயிட்டு போகுது, உள்ளதான் வைப்பாவோ. முதல்ல இதுங்க போனதும் 4-5 உருண்டை எடுத்து நமக்கு மாத்தி வச்சிடணும். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அமுதாவுக்கும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் ரொம்ப உரிமையோட என் அண்ணன் அப்பாவாக போறாரு, என் தம்பி அப்பாவாக போறான், நாங்க அத்தை ஆயிட்டோன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இதை ஒரு சாதாரண வீடியோவா பார்க்காம எங்களையும் உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா, அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா நினைக்கிறீங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதே மாதிரி நேற்று அமுதா பிரெக்னெண்டா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. என் அண்ணனை வருத்தப்பட வைக்காதீங்க, அமுதா அண்ணி பிரெக்னென்ட் ஆகணும்னு எல்லாம் ரொம்ப உரிமையோட சொன்னீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதையை நீங்க எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த கதையும் உண்மையான கதை தான். அமுதா பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து, நேத்து நடந்த வீடியோல இருந்து, இன்னைக்கு நடந்ததுல இருந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன டைலாக் முதற்கொண்டு எல்லாமே உண்மையா எங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தான் நான் வீடியோவா எடுத்து போடுறேன்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாசமானதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமான எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை எல்லாத்தையும் தான் வீடியோவாக எடுக்கலான்னு நினச்சோம். கண்டிப்பாக இனி வர்ற வீடியோக்கள் கூட எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. மறக்காமல் பாருங்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வர்ற மாதிரி 38வது நாள்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவ என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்கிறது எல்லாமே கண்டிப்பா இதுக்கப்புறம் வீடியோவா வரும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வீடியோ போட்டதும் உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.